அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மனித வாழ்க்கை என்பது சோதனைகளும் கஷ்டங்களும் நிறைந்தது. மனித வாழ்க்கையில் சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும், நெருக்கடிகள் ஏற்படும். எல்லாத்தையும் கடந்துதான் ஒரு மனிதன் பயணிக்க வேண்டும். மனித வாழ்க்கையிலிருந்து சோதனைகளை பிரிக்க முடியாது. சோதனைகளை விட்டும் மனித வாழ்க்கையை தனிப்படுத்த முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கவலைகள், நெருக்கடிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் ஈமான் கொண்டவர்களுக்கு சோதனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அந்த ஈமானும் ரொம்ப உறுதியாக இருக்கிற பொழுது, அதிகமாக இருக்கிற பொழுது இன்னும் கூடுதலாக சோதனைகள் வரும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். ஏன்னா ஈமானில் அவங்க தான் தரத்தில் உயர்ந்தவங்க. ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க சோதனைகள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கது உகிஃப்து ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹதுன். அல்லாஹுவின் விஷயத்தில் நான் பயமுறுத்தப்பட்டேன், அச்சுறுத்தப்பட்டேன். வேறு யாரும் இந்த அளவுக்கு அச்சுறுத்தப்பட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு. வலக்கது ஊதீது ஃபில்லா, அல்லாஹுடைய விஷயத்தில், இந்த தீனுடைய விஷயத்தில் நான் சோதிக்கப்பட்டேன், துன்புறுத்தப்பட்டேன். ஒமா யூதா அஹதுன், வேறு யாரும் அந்த மாதிரி துன்புறுத்தப்பட்டிருக்க முடியாது. உலகத்தில் யாருக்கும் ஏற்படாத சோதனைகள்லாம் எனக்கு வந்துச்சு, நெருக்கடிகள்லாம் எனக்கு வந்துச்சு. மக்களால் நிறைய இன்னல்கள் எனக்கு வந்துச்சு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானாருடைய வாழ்க்கை முழுக்க நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சோதனைகள் தான் அதிகமாக இருந்திருக்குது. மதீனாவில் இருந்த 10 வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 போர்க்களத்தை சந்திச்சிருக்கிறாங்க. 10 வருடத்தில் 100 போர்க்களம்னா என்ன ஆச்சு? மாதத்தில் ஒரு போர். ஒரு போருக்கு போயிட்டு காயம்லாம் பட்டு, அடிபட்டு, நிறைய மனிதர்களை இழந்து திரும்பி வருவாங்க. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே அடுத்த போர், அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே அடுத்த போர். வாழ்க்கை முழுக்க போர்க்களத்திலேயே அவங்க வாழ்க்கை கழிந்திருக்கிறது. அவங்க போர்க்களத்தை விரும்பலை, இருந்தாலும் அவங்கள நிம்மதியாக இருக்க விடலை எதிரிகள். அதனால் நிர்பந்தமான முறையில் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து எதிரிகளை சந்தித்து கொண்டே இருந்தார்கள். இதற்கு இடையில் அச்சுறுத்தல் வேற. போர்க்களத்தில் அவர்களுக்கு காயம், உஹது போர்க்களத்தில் முகத்தில் காயம் ஏற்பட்டது, பற்கள் உடைந்தது. இதல்லாமல் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய சோதனைகள் அவங்க சந்தித்தாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 மக்கள், 4 பெண் மக்கள், 3 ஆண் மக்கள், பெருமானாருடைய குழந்தைகள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக 6 பிள்ளைங்க பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்தான். மாரியத்துல் கிப்தியா என்ற ஒரு பெண்மணியின் மூலமாக பெருமானாருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த 7 குழந்தைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவிதமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே 6 பேர் மௌத்தானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியறதுக்கு முன்னால் 6 பேரை பறி கொடுத்துட்டாங்க. முதலாக காசிம் என்ற குழந்தை பிறந்துச்சு, மக்காவிலேயே பிறந்துச்சு. அந்த குழந்தை மக்காவிலேயே வஃபாத் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு தொடர்ந்து பெண் மக்கள் அல்லாஹ் கொடுத்தான். கிட்டத்தட்ட அந்த காசிம் வஃபாத் ஆனதிலிருந்து 10 வருடங்கள் கழித்து ஒரு ஆண் மகன் பிறந்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தொடர்ந்து பெண் மக்களே வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சேஞ்சிங்க, ஒரு ஆண் மகன் பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா? இதே மாதிரி தான் பெண் மக்களும். தொடர்ந்து ஆம்பளை பிள்ளைங்களே இருந்துச்சு, பொம்பளை பிள்ளைங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அல்லாஹுத்தாலா ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் குடும்பமே மகிழ்ச்சியாகும். அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆண் பிள்ளை பிறக்கும் பொழுது ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த குழந்தையும் கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்தில் வஃபாத் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மனிதருக்கு தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு தொலை வைத்து கஃன் செய்து அடக்கம் செய்வதை விட மிகப்பெரிய சோதனை இருக்க முடியுமா? தான் பெற்றெடுத்த பிள்ளையை முன்னால் படுக்க வச்சு தொலை வைக்கிறது, அடக்கம் செய்கிறது, அதை விட ஒரு சோதனை இருக்க முடியாது. 7 பிள்ளைகளுக்கு அவர்கள் தொலை வைத்தார்கள். 7 பிள்ளைகளை அவங்க அடக்கம் செஞ்சாங்க. எவ்வளோ பெரிய ஒரு சோதனை! இதை விட ஒரு சோதனை இருக்க முடியாது. எல்லாத்தையும் கடந்து வந்தாங்க. அப்துல்லா
என்ற ஒரு மகன் பிறந்து வஃபாத்தான பொழுது காபிர்கள் ஏளனம் பேசினார்கள், கேலி செஞ்சாங்க, அவங்கள நோக்கடித்தாங்க. ஆண் வாரிசு ஒன்று வந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. இனிமே முகமதனுடைய வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து போயிடும். இதுக்கு பிறகு அவர் மேலே வரமாட்டார், இதுக்கு பிறகு அவர் வெளியே தெரிய மாட்டார், அவருடைய பேச்சு வெளியே வராது, இதோடு அவர் முடங்கி போயிடுவார் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒருத்தர் உலகத்தில் பார்க்குறோம், ரொம்ப ஆட்டம் போடுவார், யாருக்கும் அடங்காமல் திரிவார், நான் தான் அப்படின்னு திரிவார். ஆனால் அவர் ரொம்ப பாசமாக வளர்த்த ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், வரி கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதோடு அடங்கி போயிடுவார். அதோடு அவர் வாய்ஸே இருக்காது, வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த சோகம், அந்த இழப்பு அவருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் ஆம்பளை பிள்ளை, ஒரு ஆண் வாரிசு ஒஃபாத்தாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அது தாங்கிக் கொள்ள முடியாது. காபிர்கள் சொன்னார்கள், ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அதுவும் போயிடுச்சு, இனிமே பெருமானார் எஞ்சி வரமாட்டார். ரெண்டாவது, ஆண் வாரிசு இருந்தாலாவது அவர் மௌத்தான பிறகு அவர் பேரை சொல்கிறதுக்கு ஒரு வாரிசு இருக்குன்னு சொல்லலாம், அந்த வாரிசும் போயிடுச்சு. இனிமேல் பெருமானார் மௌத்தாயிட்டார் அப்படின்னா அதுக்கு பிறகு அவரை பற்றி பேச்சே இருக்காது அப்படின்ட்டு ஏளனம் பேசினாங்க, குத்தலாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வார்த்தைகளால் வதைத்து எடுத்தார்கள். அவங்க கவிஞர்னு சொன்னாங்க, அவங்கள சூனியக்காரர்னு சொன்னாங்க, பைத்தியக்காரர்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனில் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறான். காலு அல்காசு அஹ்லாம் பலிஸ் தராஹு பல்ஹுவ ஷாயிர். அவரு இட்டுக்கட்டி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார், பேசிக்கிட்டு இருப்பார். அவர் கவிஞர், கவிதை சொல்லுவார். அவர் அல்லாஹ்வுடைய வேதம்லாம் இல்லை, கவிஞர் அப்படிங்குவாங்க. இன்னால தாரிக்கு ஆலிகத்தினால் ஷாயிரி மஜ்னூன். பைத்தியக்காரராக இருக்கக்கூடிய இவருக்காக எங்களுடைய கடவுள்கள் நாங்கள் விடணுமா அப்படின்னு கேட்டாங்க. இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா. சூனியம் செய்யப்பட்ட ஒருத்தரை தான் நீங்கள் பின்பற்றுறீங்க. இப்படிலாம் பெருமானாரை என்னென்ன சொல்லி நோகடிக்க முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி நோகடித்தாங்க. இதுக்கு இடையில முனாஃபிக்குகள் வேற, முஸ்லிம்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளத்தில் குஃப்ரை வைத்து கொண்டிருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் மூலமாக பெருமானார் சந்தித்த சோதனைகள் எண்ணிலடங்காதது. எதையாவது ஒன்று கூட இருந்துக்கிட்டே எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முனாஃபிக்குகள் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பட்ட அவஸ்தைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இப்படி வாழ்க்கை முழுக்க பெருமானாருடைய லைஃப்பை நாம் அப்படியே திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சோதனைகள் தான் நிறைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சோதனையின் போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடுமாற்றம் அடையலை, துவண்டு போகலை. அதுதான் பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. சோதனைகள் வரும் பொழுது அதை அப்படியே கடந்து போகணுமே தவிர அதில் அப்படியே உட்காந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய சோதனை எல்லாம் கொடுத்துட்டானே அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நாம் எஞ்சி நிற்க முடியாது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு இயல்பு அப்படின்னு சொல்லி கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். இது பெருமானாருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே எல்லாம் எவ்வளோ பெரிய சோதனை கொடுத்துட்டானே, எவ்வளோ மகிழ்ச்சியாக போயிடுச்சு, இப்படி ஒரு சோதனை கொடுத்து குடும்பத்தில் இப்படி பிரளயம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி நாம் இப்படி மனம் உடைஞ்சு போயிடுவோம். என் பெருமானாருடைய வாழ்க்கையில் குடும்பத்திலையும் பிரச்சனை வந்துச்சு. குடும்பத்திலையும் ஒரு கட்டத்தில் மனைவிமார்கள் மீது கோபம் நான் யார் கூடயும் பேச மாட்டேன்னு சொல்லி தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டாங்க. ஒரு மாதம் யார் கூடயும் பேசலை. அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்கணும், இன் குன்துன்ன துரீதுனல் ஹயாத் அத்துன்யா ஃபதஆலைன் வ மத்திஉகுன்ன வ ஸர்ரிஉகுன்ன ஸராஹன் ஜமீலா. நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் ரசூல் வேணும் அப்படின்னு சொன்னால் என் கூட இருங்க. அல்லாஹ் சொல்ல சொன்னான் பெருமானார்கிட்ட, மனைமார்களை பார்த்து, அல்லாஹ் ரசூல் தான் உங்களுக்கு வேணும்னா என் கூட இருங்க. இல்லை உங்களுக்கு இந்த துன்யா தான் வேணும், உலகம்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் உங்களை விட்டுறேன், நீங்கள் போயிருங்க, அதாவது தலாக்கு விட்டுறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானார்கிட்ட சொல்லும்படி சொன்னான். நம்ம தலாக்கு அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிற அளவுக்கு பெருமானாருடைய வாழ்க்கையிலையும் பிரளங்கள் ஏற்பட்டுச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படத்தான் செஞ்சிச்சு. ஏன்னா இப்படி தான் வாழ்க்கையில் ஏற்படும். இதெல்லாம் ஏற்படாமல் வாழ்க்கையை கடந்து போக முடியாது அப்படிங்கிறத தான் அல்லாஹு தஆலா பெருமானாருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு உணர்த்துறான். எந்த பிரச்சனையும் வராது, லைஃப் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது, வரத்தான் செய்யும். பெருமானாரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் கடந்து தான் போனாங்க. எல்லாத்தையும் கடந்து அவர்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அல்லாஹுவினுடைய கலா என்று ஏற்றுக்கொண்டு அதை திருப்திப்பட்டு கொண்டு வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா
மிகப்பெரிய அதற்கு பிறகு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தினா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் சோதனைகள் வரும்பொழுது நாம் தோண்டு போயிடக்கூடாது. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், பஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லிடுங்க. பொறுமையாளர்கள் யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வரும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சத்தியமிட்டு பேசுகிறான். அதனால் அந்த வார்த்தைகளை நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் அதை எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் அதை கடந்து போனார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதெல்லாம் எண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் லேசாயிரும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிரச்சனைகள் வருகிற பொழுது, சோதனைகள் வருகிற பொழுது அதை தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவத்தையும் அதை கடந்து போகிற மனப்பக்குவத்தையும் அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.